அண்டர் செக்ஷன் 74 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்றதை கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு சாவரின் அத்தாரிட்டி, அதாவது ஒரு தலைமை அதிகாரி மூலியமாவோ, அப்படி இல்லைனா ஒரு அஃபிஷியல் பாடிஸ், அப்படி இல்லைனா ஒரு அரசு ஊழியர் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், அவங்க இல்லை அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ், ஜுடிஷியரி பாடிஸ் அண்ட் த எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ், அதாவது சட்டத்துறையிலையோ நீதித்துறையில் இருக்கிற ஆஃபீஸர்ஸோ, அப்படி இல்லை அப்படின்னா நிர்வாகத்துறையில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ், இந்த அத்தாரிட்டிஸ் மூலியமாலாம் அவங்க இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் அவங்களோட டியூட்டிஸை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அதில் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா அது மூலிமா அவங்க வந்து மேக் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பப்ளிக் டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு பப்ளிக்கோட இன்ஸ்பெக்ஷனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பப்ளிக் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மேற்பார்வையிடலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஐ ரிப்போர்ட் ஆர்டிஐ ரிப்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு எல்லா பப்ளிக்கும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் தான். அடுத்தது வந்துட்டு இந்த எலக்டோரல் ரோல், எலெக்ஷன் கமிஷன் வந்து வெளியிடுற இந்த